நான் என்னுடைய தேசப்பற்ற சந்தேகப்பட இங்க யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொல்லி ரொம்ப வழக்கமான அப்துல்லாவோட பேச்சை தாண்டி ஒரு ஆக்ரோஷமும் உள்ள இருந்து ஒரு உணர்வுகளோடையும் பேசணும். பாதிக்கப்பட்டவனுக்கு தானே வழி தெரியும். எனக்காக நீங்க பேசுறது, எனக்காக நானே பேசுறது ஒண்ணு இருக்குல்ல. எத்தனை இடங்கள்ல சந்தேகமா பார்க்கப்பட்டிருக்கேன். நானே விக்டிமா இருந்திருக்கேன்ல. நானும் இன்னைக்கு செத்து போயிட்டான், ஆனா இன்னொருத்த உயிரோட தான் இருக்கிறான். நானும் முத்துக்குமார், பாடலாசிரியர் முத்துக்குமார், அவன் அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ராஜேஷ், 3 பேரும் என்ன பண்றோம், அப்போ நாங்கள் வந்து இதில் தங்கியிருக்கோம், தீத்தாரப்பன் தெரு இதில் ஜாம்பஜாரில் மேன்ஷனில் தங்கியிருக்கோம். நைட்டு வந்து நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த பின்னாடி வீதி வழியாக போயிடலாம். ஜாம்பஜார்லேருந்து அப்படியே போனீங்கன்னா தேவி தேட்டரு வந்துடும், பின்னாடி வந்துடும். அப்போ அண்ணா தேட்டர்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது இருக்கா இல்லையான்றது அப்படியே தேவி பக்கத்துலேயே இருக்கும். அங்கே ஒரு படம் பார்த்துட்டு திரும்ப நாங்கள் 3 பேரும் பின்னாடி வரோம். பின்னாடி வரையில் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இருக்கையில் போலீஸ் நிப்பாட்டுறாங்க. வழக்கமாக போகிற வர வண்டி நடந்து வரவங்களாம் நிப்பாட்டையில் எங்களையும் நிப்பாட்டுறாங்க. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. படத்துக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறோம். ஃபஸ்ட்டு பேரே என் பேரை தான் கேட்டாங்க, பேரை சொன்னேன். அடுத்து அவங்க 2 பேரையும் கேட்டாங்க. முத்துக்குமாரும் ராஜேஷும் அவங்க 2 பேரையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே படத்துக்கு தான் போயிட்டு வரீங்களாங்கிறாங்க. டிக்கெட் எடுத்து காட்டுறோம். எங்கே தங்கியிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. தீத்தாரப்பன் தெருல எம்எஸ் மேன்ஷனில் தங்கியிருக்கவங்கிற செய்தியும் சொல்கிறோம். சொல்லிட்டு சரி நீங்கள் 2 பேரும் போக, நீங்கள் கொஞ்சம் நேரம் நில்லு அப்படின்றாங்க. முத்து கோவமாக ஏன் அவனை மட்டும் நிற்க வைக்கிறீங்க, நாங்களும் நிற்கிறோங்கிறான். அவன் என்னன்னா அவன் நக்கீரன்ல இருக்கான், அவன் ப்ரெஸ்ஸில் இருக்கான். அப்போ அவன் பாடலாசிரியர் ஆகலை, அவன் இதில் படிச்சுக்கிட்டு இருக்கான், எம்ஏ பச்சை பாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கான், நான் எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் வந்து நக்கீரனில் வேலை பார்த்துட்டு இருக்கான். நக்கீரனில் வேலை பார்த்துட்டே பச்சை பாஸில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட ப்ரெஸ் கார்டு இருக்கு. அந்த ப்ரெஸ்ஸுன்ற அந்த தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. அப்போ அந்த தைரியம் வந்தோடனே அவன் வந்து கேட்குறான், எதுக்கு அவரை மட்டும் நிற்க வைக்கிறீங்க, எதுக்கு நிற்க வைக்க சொல்கிறீங்க, நாங்களும் நிற்கிறோம்னா, நீ என்ன ரொம்ப பேசுகிற அப்படிங்கிற. அப்போ தான் அவன் சொல்கிறான், நக்கீரனில் நான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ப்ரெஸ் கார்டை எடுத்து நீட்டுறான். என்ன விஷயம் சொல்லுங்கள், எதுக்கு அவரை நிற்க, போங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்படுறவனுக்கு தான் உங்களுக்கு அந்த பெயின் ஒன்று இருக்கும்ல. அவங்க 3 பேருக்கு எனக்கு என்ன வித்தியாசம், யாரோட நாட்டுப்பட்டிருக்கும் நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சவன் இல்லை. நான் நிற்க வைக்கப்பட்ட காரணம் என்ன? அதாவது அந்த போலீஸ்காரன் சப்பா சொல்லுவாங்க, புது புத்தி அவர் மண்டையிலே ஏறி இருக்கு அன்னைக்கு. ஏன்னா இவங்க கிளப்பி விடுற புது புத்தி இருக்கு இல்லையா, இந்த இந்துத்துவ சக்திகள் கிளப்பக்கூடிய பொது புத்தி, அது எல்லா மட்டத்திலையும் இருக்கு.